ஒரு ஹாஸ்பிட்டல். அதிகாலை நேரம். ஒரு குழந்தை பிறக்குது. அப்பா அம்மா கண்களில் ரொம்ப சந்தோஷம். அதே நேரம் டாக்டர்கள் கையில் இன்னொரு பரிசும் இருக்கு. அது அந்த குழந்தையோட மரபணு வரைபடம். இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை இல்லைங்க. இன்னைக்கு உலகத்தில் சில இடங்களில் இதுக்கான முதல் முயற்சிகள் ஆரம்பிச்சிருக்கு. வேகமான ஜெனோம் சீக்வன்சிங், அதை புரிஞ்சுக்கிற ஏஐ, சில நிமிஷங்களில் டயக்னோசிஸ். நாம் கடந்த 4 எபிசோட்ஸாக பார்த்த எல்லா விஷயங்களும் உண்மையில் இந்த ஒரு இடத்துக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஞாபகம் இருக்கா? முதல் எபிசோடில் ஒரு மர்மமான பெட்டியை திறந்தோம். அதுக்குள்ள டிஎன்ஏ இருந்துச்சு. 2வது எபிசோடில் 3 பில்லியன் எழுத்துகளுக்குள்ள ஒரே ஒரு எழுத்தை தேடினோம். 3வது எபிசோடில் அந்த மொழியை ஏஐ படிக்க ஆரம்பிச்சது. 4வது எபிசோடில் பேன்ஜெனோம், மனித குலத்தையே உள்ளடக்கிற ஒரு புதிய வரைபடத்தை காட்ட ஆரம்பிச்சது. இப்போ அந்த எல்லா பாதைகளும் ஒரே இடத்துல வந்து சேர்ந்துருக்கு. ஒரு சின்ன கற்பனை பண்ணலாமா? இது 2026 இல்லை, 2035. ஒரு குழந்தைக்கு காய்ச்சல். டாக்டர் வெறும் டெம்பரேச்சர் மட்டும் பார்க்க மாட்டாரு, அந்த குழந்தையோட ஜெனோமையும் பார்ப்பாரு. ஏஐ சில நொடிகளில் ஆயிரக்கணக்கான மருத்துவ ஆய்வுகளை ஒப்பிட்டு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் சொல்லும். இந்த மருந்து இந்த குழந்தைக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும், இந்த மருந்தை நாம் தவிர்க்கலாம். இது இன்னும் பல இடங்களில் முழுசாக நடைமுறைக்கு வரலை. ஆனால் அந்த திசையில் மருத்துவ உலகம் வேகமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் மருத்துவம் என்ன பண்ணுச்சு? நோய் வந்த பிறகு அதை குணப்படுத்த முயற்சி பண்ணுச்சு. ஆனால் இப்போ ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பேர் ப்ரிடிக்டிவ் மெடிசின். அதாவது நோய் வந்த பிறகு சிகிச்சை கொடுக்கறது மட்டும் இல்லை, வரப்போகும் ஆபத்தை முன்னாலேயே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுற மருத்துவம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம். மழை பெஞ்சிட்டு இருக்கையில் அடடா குடை எடுத்துட்டு வரலையேன்னு வருத்தப்படுறது ஒரு வகை. வெதர் ஃபோர்காஸ்ட் பார்த்துட்டு முன்னாலேயே குடை எடுத்துட்டு போகிறது இன்னொரு வகை. இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம்தான் பழைய மருத்துவத்துக்கும் நாளைய மருத்துவத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். ஒன்று பிரச்சனை வந்த பிறகு தீர்வு தேடும், இன்னொன்று பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு முன்னாலேயே முயற்சி செய்யும். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குங்க. நம்ம இந்திய மருத்துவ மரபுகளான சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும் பல 100 வருஷங்களுக்கு முன்னாலேயே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. நோய் வராமல் காப்பது அப்படிங்கிறது நோய் வந்த பிறகு குணப்படுத்துறதை விட சிறந்தது. இன்னைக்கு நவீன மரபணு அறிவியலும் ஏஐயும் அதே இலக்கை நோக்கி தான் போகுது. மனிதர்கள் நீண்ட நாள் வாழணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, நல்ல ஆரோக்கியத்தோட தரமான வாழ்க்கை வாழணும். அதுதான் உண்மையான இலக்கு. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய கேள்வி நம்ம முன்னால் நிற்கிது. ஒரு மனிதரை பற்றிய இவ்வளவு தகவல்கள் ஏஐக்கு தெரிஞ்சா அது எப்போதும் நல்லதுக்கு தான் பயன்படுத்தப்படுமா? தனியுரிமை, பாதுகாப்பு, அதாவது ப்ரைவசி, சேஃப்டி, இந்த தகவல்களை யார் வச்சிருப்பாங்க, யார் பயன்படுத்துவாங்க, எப்படி பாதுகாக்கப்படும்? இந்த கேள்விகளுக்கான பதில் அவ்வளவு சுலபம் இல்லை. இதுதான் நாளைய மருத்துவ உலகத்தோட மிகப்பெரிய சவால்களில் ஒன்று. உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாளைக்கு மழை பெய்ய போகுதுன்னு இன்னைக்கே தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க?
குடை எடுத்துகிட்டு போவீங்க, இல்லை பயணத்திட்டத்தை மாற்றுவீங்க, தேவையான முன்னேற்பாடுகளை செஞ்சுக்குவீங்க. ஏன்னா முன்னாலேயே தகவல் தெரிஞ்சா நமக்கு ஒரு தேர்வு கிடைக்கும், ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் இப்போ மருத்துவ உலகத்தில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு பேர் தான் ப்ரிடிக்டிவ் மெடிசின். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது எதிர்காலத்தை 100% சொல்கிற மந்திரம் இல்லை. யாருக்கு வேணாலும் நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அதை உறுதியாக யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் சில ஆபத்துகளை முன்னாலேயே கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இதோட நோக்கம். ஒரு மனிதரின் ஜெனோம், அவரோட குடும்ப மருத்துவ வரலாறு, வாழ்க்கை முறை, சில பரிசோதனை முடிவுகள், இது எல்லாத்தையும் ஏஐ ஒன்றா சேர்த்து பார்த்து இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லலாம். அது தீர்ப்பு சொல்லாது, பயமுறுத்தாது, ஒரு எச்சரிக்கை மட்டும் கொடுக்கும். அது ஒரு அலாம் மாதிரி. கவனமாக இருங்கன்னு சொல்கிறது மட்டும்தான். அதனால் ப்ரெடிக்டிவ் மெடிசின்னா நோய் வந்துருச்சுன்னு சொல்கிற மருத்துவம் இல்லை. நோய் வர வாய்ப்பு இருக்குன்னு முன்னாலேயே புரிஞ்சிக்க உதவுற மருத்துவம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம். நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு செடி இருக்குது. தினமும் அதை பார்க்குறோம். ஒரு நாள் இலை கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்காக செடி போச்சுன்னு சொல்ல மாட்டோம். முதல்ல தண்ணி சரியாக ஊற்றுவோம், மண்ணை செக் பண்ணி பார்ப்போம், வெயில் அதிகமாக இருக்கான்னு கவனிப்போம். சின்ன அறிகுறியை பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கு முன்னாலேயே சரி பண்ணுறதுக்கு முயற்சி செய்வோம். ப்ரிடிக்டிவ் மெடிசனும் அப்படித்தாங்க. சின்ன சிக்னலை முன்னாலேயே கவனிக்க சொல்லுது. இதோட பயன் ஒரே ஒரு நோய்க்கு மட்டும் இல்லை. உதாரணத்துக்கு கேன்சர் சிகிச்சையை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மருந்து ஒருத்தருக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதே மருந்து இன்னொருத்தருக்கு அவ்வளவா பயனளிக்காமல் போகலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட மரபணு அமைப்பும் சின்ன அளவில் வேறுபடும். அந்த வேறுபாட்டை புரிஞ்சிக்க ஏஐ மருத்துவர்களுக்கு உதவ ஆரம்பிச்சிருக்கு. அதனால் எல்லாருக்கும் ஒரே சிகிச்சைன்னு இருந்த மருத்துவம் மெல்ல மாறுது. இந்த மனிதருக்கு எந்த சிகிச்சை சரியாக இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு டெய்லர்கிட்ட 2 பேர் போகிறாங்க. 2 பேரும் ஒரே உயரம். ஆனால் ஒருத்தர் ஒல்லியாக இருப்பார், இன்னொருத்தர் கொஞ்சம் குண்டாக இருப்பார். 2 பேருக்கும் ஒரே அளவில் சட்டை தைச்சா அது பொருந்துமா? பொருந்தாது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் அவரவரோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி அளவு எடுக்கணும். நாளைய மருத்துவமும் அப்படித்தாங்க. நோயை பார்த்து மட்டும் இல்லை, மனிதரையும் சேர்த்து பார்க்க போகுது. அதுதான் பர்சனலைஸ்டு மெடிசின். இப்போ ஒரு முக்கியமான விஷயம். ஏஐ எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் அது ஒரு சஜஷன் தான் சொல்லும். இறுதி முடிவை ஏஐ எடுக்காது, எடுக்கவும் கூடாது. டாக்டர்கள் தான் எடுக்கணும். ஏன்னா ஏஐக்கு டேட்டாஸ் தெரியும், ஆனால் மனிதர்களோட பயம் தெரியாது, அவங்களோட குடும்ப சூழ்நிலை தெரியாது, உணர்வுகள் தெரியாது. அனுபவம், பரிவு, பொறுப்பு, இந்த 3ம் இன்னைக்கும் என்னைக்கும் டாக்டர்கள்கிட்ட தான் இருக்கு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம், கூகுள் மேப்ஸ் இந்த வழியில் போங்கன்னு சொல்லும். ஆனால் நாம் போகிற வழியில் ரோடு தோண்டப்பட்டிருந்தா அப்போது மேப் சொன்னதை கேட்டு நாம் அது வழியே போக முடியுமா? இல்லை. நிலைமையை பார்த்துட்டு நாம் வேற முடிவு எடுப்போம். ஏஐயும் அப்படித்தான். அது வரைபடம் காட்டும், வழியை தேர்வு செய்கிறது மனுஷன்தான். இதுதான்
நம்ம இந்திய ஞான மரபுகளும் பல காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கு. அறிவு மட்டும் இருந்தால் போதாது, அதை சரியான இடத்துல சரியான நேரத்தில் சரியான நோக்கத்துக்காக பயன்படுத்துகிற விவேகமும் இருக்கணும். இன்னைக்கு ஏஐ நமக்கு நிறைய தகவல்களை கொடுக்கலாம். ஆனால் அந்த தகவல்களை எப்படி பயன்படுத்தணும், எப்போ பயன்படுத்தணும், யாருடைய நலனுக்காக பயன்படுத்தணும், அதை முடிவு செய்ய போகிறது மனித மனசாட்சி மட்டும்தான். இப்போ நம்ம கையில் டிஎன்ஏ இருக்குது, ஏஐ இருக்குது, வேகமான தொழில்நுட்பமும் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இன்னும் பதில் தேடிக்கிட்டே இருக்கு. இவ்வளவு சக்தி வாய்ந்த அறிவை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம்? இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த முழு தொடரோட மிக முக்கியமான முடிவுக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. ஒரு நிமிஷம், நம்ம முழு பயணத்தையும் கொஞ்சம் திரும்பி பார்த்துடலாமா? முதல் எபிசோடில் ஒரு மர்மமான பெட்டியை திறந்தோம். அதுக்குள்ள டிஎன்ஏ இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 பில்லியன் எழுத்துக்களுக்குள்ள ஒரே ஒரு எழுத்தை தேடணும். ஏஐ அந்த மொழியை படிக்க ஆரம்பிச்சுது. லாங் ரீட் சீக்வன்சிங் நமக்கு இன்னும் தெளிவான பார்வையை கொடுத்துச்சு. பேன்ஜெனோம் மனிதர்களின் பல்வகைமையை காட்ட ஆரம்பிச்சுது. இன்னைக்கு நம்ம கையில் அறிவும் இருக்குது, கருவிகளும் இருக்குது, தொழில்நுட்பமும் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நம்ம முன்னால் நிற்கிது. அந்த கேள்வி ஏஐ என்ன செய்ய முடியுங்கிறது இல்லை, ஏஐயை வச்சு நாம் என்ன செய்ய போகிறோங்கிறது தான். ஒரு கத்தி ஒரு டாக்டர் கையில் இருந்தால் அது ஒரு உயிரை காப்பாற்றும். அதே கத்தி தவறான நபர் கையில் இருந்தால் ஒரு உயிரை காயப்படுத்தும். கத்தி நல்லதா கெட்டதாங்கிறது பிரச்சனை இல்லை, அதை பயன்படுத்துகிற மனிதனோட நோக்கம்தான் அதோட மதிப்பை முடிவு செய்யும். ஏஐக்கும் அதே உண்மைதாங்க. ஏஐ ஒரு கருவி. நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படித்தான் அது வேலை செய்யும். எதிர்காலத்தில் நம்ம மரபணு தகவல்கள் இன்னும் எளிதாக கிடைக்கலாம். ஏஐ இன்னும் புத்திசாலியாகலாம். மருத்துவ சிகிச்சைகள் இன்னும் துல்லியமாகலாம். ஆனால் அதே நேரத்தில் சில பெரிய கேள்விகளும் வரப்போகுது. நம்ம மரபணு தகவலை யார் பார்க்கலாம், யார் பயன்படுத்தலாம், யாருக்கு அனுமதி கொடுக்கணும், தனி உரிமையை எப்படி பாதுகாக்க போகிறோம், பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரே மாதிரியான மருத்துவ வாய்ப்பு கிடைக்குமா? இந்த கேள்விகளுக்கான பதில் எந்த கம்ப்யூட்டர்கிட்டையும் கிடையாது, எந்த ஏஐ கிட்டையும் கிடையாது. அந்த பதில் மனித மனசாட்சிகிட்ட தான் இருக்கு. நம்ம இந்திய ஞான மரபுகள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. அறிவு வளரும்போது மனித நேயமும் வளரணும். சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள் எல்லாம் நம்ம உடலை, மனதை, உள்ளுணர்வை ஆராய்ந்தாங்க. இன்னைக்கு அறிவியல் டிஎன்ஏவை ஆராயுது, ஏஐ தகவல்களை ஆராயுது. பாதைகள் வேற இருக்கலாம், ஆனால் தேடுற உண்மை ஒன்று தான். இந்த அறிவு மனித வாழ்க்கையை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாற்றுமா? இதுதான் முக்கியமான கேள்வி. ஒரு சின்ன விஷயம் சொல்லட்டுமா? ஒரு புதுசாக டாய் வாங்கினா மேனுவலை யாரும் படிக்க மாட்டோம். எல்லா பட்டன்ஸையும் அழுத்தி பார்ப்போம். அப்புறம்தான் அடடா இது இப்படி வேலை செய்யுதான்னு புரியும். ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லைங்க. சில பட்டன்களை அழுத்துறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும். ஏஐயும் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு தான்.
ஞாபகம் இருக்கா? முதல் எபிசோடில் ஒரு மர்மமான பெட்டியை திறந்தோம். இப்போ மெதுவாக மூடலாம். ஏன்னா அதுக்குள்ளே இருந்த மிகப்பெரிய ரகசியம் டிஎன்ஏ இல்லை, ஏஐயும் இல்லை. மனிதனோட முடிவில்லாத ஆர்வம், கேள்வி கேட்குற தைரியம், புதியதை கற்றுக்கொள்கிற துணிவு, தெரிஞ்சதை மற்றவங்களோட நலனுக்காக பயன்படுத்துகிற மனசு. இந்த நாளும் இருக்கிற வரைக்கும் அறிவியல் மனித குலத்துக்கு ஒரு வெளிச்சம்தான். ஒரு நாள் நம்ம பேரக்குழந்தைகள் இன்றைய மருத்துவத்தை பார்த்து ஆச்சரியப்படலாம். நாம் இன்னைக்கு 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மருத்துவத்தை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி. ஆனால் எவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் சில விஷயங்கள் மட்டும் மாறவே கூடாது. அது ஒரு மருத்துவரின் கருணை, ஒரு விஞ்ஞானியின் நேர்மை, ஒரு ஆசிரியரின் அர்ப்பணிப்பு, ஒரு மனிதனின் மனித நேயம். ஏன்னா இதுதான் எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் இதயம். டிஎன்ஏ நமக்கு நம்மளோட உடல் மொழியை கற்றுக் கொடுத்துச்சு. ஏஐ அந்த மொழியை வேகமாக புரிஞ்சிக்க உதவுச்சு. ஆனால் எதிர்காலத்தை எழுத போகிறது டிஎன்ஏவும் இல்லை, ஏஐயும் இல்லை, நாம தான். அதனால் இன்னைக்கு இந்த தொடரை முடிக்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போகிறேன். அறிவு வளருது, தொழில்நுட்பமும் வளருது. ஆனால் அதுக்கு ஈடா நம்ம மனித நேயமும் வளருதா? இந்த கேள்விக்கான பதில் ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் இருக்கு. அதை தேடிக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் நான் கௌதம் ராஜாமணி. இது அர்த்தமுள்ள சிந்தனைகள். சிந்தனைகள் செழுமையானால் சிகரங்கள் வசமாகும். நன்றி.